இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் தொடர்பான குறள் 1க்கான விளக்கமும் அந்த குறள் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ குறள் 1 விருந்தோம்பலில் குறள் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது இதற்கான விளக்கம், வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா, வீட்டில் இருந்து நம்ம இல்வாழ்க்கையை நடத்தி பொருட்களை எல்லாம் எதற்காக சேர்க்குறோம்னா, வர்ற விருந்தினருக்கு உபசரித்து அவங்களை போற்றி உதவி செய்வதற்காகத்தான் இதையெல்லாம் சேர்க்கிறோம் சொல்லி சொல்கிறாரு திருவள்ளுவர். இந்த குறளுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் அருளப்பன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் வயலில் உழைத்து தன் குடும்பத்திற்கும் பிறருக்கும் பயன்படும் பறவைகளை வளர்த்தான். ஒரு நாள் மாலை தொலைதூரம் பயணம் செய்த ஒரு மனிதன் சோர்ந்து அவன் வீட்டிற்கு வந்தான். கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாமா, சிறிது ஓய்வெடுக்க இடம் தருவீர்களா என்று அருளப்பனிடம் அந்த பயணி கேட்டான். அருளப்பன் உடனே சிரித்தபடி, நீங்கள் என் விருந்தாளி, உள்ளே வாங்க என்று அழைத்து வீட்டில் இருந்த சாப்பாட்டை அன்போடு பரிமாறினான். அதற்கு பயணி, உங்களை போன்றவர்களால் தான் உலகம் நல்லதாக இருக்கிறது என்று நன்றி கூறி சென்றான். திருவள்ளுவர் சொல்லும் இந்த குறள் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டே. அதாவது வீட்டிலிருந்து பொருளை சேமித்து இல்வாழ்க்கை நடத்துவது நமக்காக மட்டுமன்றி வந்த விருந்தினரையும் உபசரித்து அவர்களை அன்போடு மகிழ வைத்து அனுப்புவதுதான் இந்த குறளுடைய விளக்கம்.